என் அன்பார்ந்த உயிர் உறவுகளே, உங்களுக்கு என் வணக்கம். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பேச வந்திருக்கோன்னா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன்னா, நம்பிக்கைனா என்ன அப்படின்னா, நம்பிக்கைனா என்னன்றது என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். நம்பிக்கைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்த நான் அதை உண்மைன்னு நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு எறும்பு போகுதுன்னா, இது எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது இது பேர் எறும்பு. இது நகர்ந்து தான் கூட்டுக்கு போய் இறையை தேடி எடுத்துகிட்டு போய் சேமித்து வைக்கிது. குளிர்காலத்தில் அதை சாப்பிடும், வெயில் காலத்தில் அதை சேமித்து வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தனால அந்த விஷயம் உண்மை. அது உண்மை அப்படின்ற விஷயத்த நான் நம்புகிறேன் அப்படின்றதுல தான் என் நம்பிக்கை பிறகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இவங்க சொல்லி வச்ச விஷயத்த உண்மையின் அடிப்படையில் வர்றது தான் நம்பிக்கைன்னு நான் அதை பார்க்குறேன். அந்த மாதிரி பல பேர் பல விஷயத்தில் நம்பிக்கை வச்சுருப்பீங்க. இதில் பொதுவாக எல்லாரோட மாற்று கருத்தும் அந்த நம்பிக்கை உடையிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குற இந்த சமுதாயத்தில் ஒருத்தவங்க என்னன்னா கிறிஸ்டியானிட்டி தான் உண்மை, ஒருத்தவங்க முஸ்லீம்ஸ் அதுதான் உண்மை, ஒருத்தவங்க சிக்கிசம், ஒருத்தவங்க புத்திசம், ஒருத்தவங்க ஹிந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே இதுதான் உண்மை தனக்கு போதித்து தன்னோட பிறப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது, எந்த சந்ததியிலேருந்து ஆரம்பிக்குது, அந்த சந்ததி எதை பின்பற்றுது, தனக்கு எதில் ஆதாயம் கிடச்சிது, தனக்கு எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா தனக்கு வேணுன்ற விஷயம் கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நம்பிக்கையாக புத்தர் போய் வேண்டுறேன், அப்போதைக்கு எனக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னா அப்போ நான் அதை என்னோடய மதமாக ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரியும் பல பேர் பல இடத்துல பல விதமாக மதங்களை தனக்கு அதை உண்மைன்னு நம்புகிறேன். அது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை உண்மை நம்பி அதை தான் தன்னோட நம்பிக்கையாக மாற்றிட்டு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி அவங்களால நம்பப்பட்டது? அப்படி அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி சிக்கிசம், புத்திசம், இந்த ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி இப்படி எல்லா நூட்களையும் ஒன்று சேர வச்சு ஒன்றும் இல்லை எல்லாரையுமே கூப்பிட்டு இதில் என்னப்பா சொல்லுதுன்றதை சொல்லுங்களேன். எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும், அதுதான் அன்பு. அந்த அன்பு எங்கேருந்து பிறக்குதுன்னா அந்த நம்பிக்கையிலேருந்து பிறக்குது. அந்த நம்பிக்கை எங்கேருந்து பிறக்குதுன்னா உங்கள் அமைதி, நீங்கள் எல்லாருமேலே காட்டக்கூடிய அமைதி, பொறுமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த அமைதியிலையும் பொறுமையும் தான் இந்த ஏகப்பட்ட மதங்கள் எல்லாமே போதிக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே வேறுபடுத்தி பார்த்து அதில் இருக்க வேண்டாத விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் வேண்டக்கூடிய எது உண்மையோ அதை பிரித்து பார்க்காம விட்டோம். இப்போ உண்மையிலே இதை பிரித்து பார்த்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு புக்கு எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் அமைதிக்கு அதான் அமைதி இருந்தால் மட்டுமே அன்பு அங்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு தான் எழுதுவாங்க. காரணம் என்னென்னா, அமைதினா வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, மனசளவில் எந்த ஒரு சிந்தனையும். இப்போ இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இயங்குமா? 5 பஞ்சபூதங்களும் சரி, இந்த உலகம் சரி, இந்த மில்கிவே கேலக்ஸி சரி, இந்த மில்கிவே கேலக்ஸி தாண்டி ஜிகாவர்ஸ், மல்டிவர்ஸ், இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா எதாவது இயங்குமா? இப்போ இந்த ஸ்பேஸோட நிலை எப்படி இருக்குது? ஒரு அமைதியான நிலை. இந்த அமைதிக்கு கிடைச்ச இந்த சலசலப்பு, இந்த சலனம் தான் இந்த மல்டிவர்ஸ், கிகாவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எல்லாமே. இந்த ஒரு அமைதியை உங்கள் மனசில் கொண்டு வரணும். உங்கள் மனசில் கொண்டு வரும்போது தான் இந்த மதத்துக்கும் சரி, இந்த கடவுளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரே ஒரு அடையாளம் கிடைக்கும். இப்போ எல்லாருமே இந்த அமைதி இதன்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதன் மேலே எது உண்மைன்னு நம்புகிறாங்களோ அதுதான் என்னவா மாறி இருக்குன்னா மதமாகவும் பல பேரோடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு. அதே சமயம் இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா, இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாமே போதிக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னா
நீங்கள் நம்பிக்கை இந்த ஒரு விஷயத்தில் வச்சா போதும்ல. இது கிறிஸ்டியானிட்டி இல்லை, அது இந்து இல்லை. இங்கே பல பேர் பல விஷயத்தை தெரிஞ்சிக்க விரும்பலை. இது போதும் அப்படின்ற நினைக்கிறனால தான் இங்கே வந்து உண்மையில ஒற்றுமைன்னு ஒன்று இருக்கணும். அது அமைதி, அது அப்புறமேட்டுக்கு அன்பு, அதை தேடி கொடுத்துரும். இங்கே எல்லாருமே ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்த விரும்புகிறாங்களே தவிர அதை நாடி போகணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள கேள்வி கேட்கும்போது, யாருக்குமே நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்து வார்த்தைக்கு தான் இருக்கே தவிர அதை அடையணும்னு யாருமே விருப்பப்படலை. எல்லாருக்குமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் என்ன கூட எடுத்துக்கோங்களேன். நான் இவ்வளோ நிம்மதி சொல்கிறேன்னா, நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா, நானே அந்த ஒரு நிம்மதியை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஒரு முற்படுறேன் பாருங்கள். இதுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் நான் இதை நம்பி உங்ககிட்ட சொல்லி, இது ஒரு நாள் நான் இதை கடைப்பிடிச்சு நான் போவேன்ற நம்புகிறேன். நீங்களும் இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா நீங்களும் இதை கடைப்பிடிப்பீங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த சந்தோஷம் 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 துக்கம் துக்கம் சந்தோஷம் சந்தோஷம் பிறக்கிறதுக்கு காரணமே, நான் நம்புகிற விஷயத்த சொல்கிறேன், சந்தோஷம் பிறக்கிறதுக்கு காரணமே துக்கம்தான். ஏன்னா சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் என்னென்னா, அது சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது துக்கம். துக்கம்னு ஒன்று இல்லைன்னா சந்தோஷத்தை அடைய முடியாது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆப்போசிட்டுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா ஆப்போசிட்டுக்கு ஒரு, ஆனால் நிம்மதி அப்படி இல்லை. இது ரெண்டுத்தையும் சேர்த்தது, இது ரெண்டுத்தையும் மறக்க அடிக்கிறது. லாஜிக், அறிவையும் மனசையும் ஒன்று சேர்த்தா தான் நிம்மதின்ற ஒன்று பிறக்கும். இல்லைன்னா அறிவுக்கும் மனசுக்கும் சண்டை வந்து இதுதான் பெருசு, அதுதான் இது, இப்படி தான் போயிட்டுருக்கு. அன்பு ரீதியாக பார்க்குறவங்க விஷ்ணுவை கும்பிட்றாங்க, அறிவு ரீதியாக பார்க்குறவங்க சிவனை கும்பிட்றாங்க. இந்த மாதிரி மனசுக்கும் புத்திக்குமே அதிகமான, மனசுக்கு புத்திக்கும் சொல்லுவாங்க, அதான் அந்த இருதயம், இந்த லாஜிக்காக திங்க் பண்ணுற மூளை, இதுக்கும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ முரண்பாடு இருந்தே ஆகும். ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறவங்களால மட்டும்தான் நிம்மதியை கண் கூட பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் 100% சந்தோஷம். இப்போ சந்தோஷத்து கூட அது அடங்காது. 100% அமைதி, 100% அன்பு அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி மட்டும்தான். நிம்மதி மட்டும்தான் நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு சந்தோஷம், இன்பம், துன்பம், அதுக்கப்புறம் வேதனை, துக்கம், இந்த மாதிரி பல உணர்ச்சிகள் நம்மளுக்கு வேணும்னா நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு ஆக்டிவாக ஒரு அசைவோடு இருக்கணும். ஆனால் நிம்மதிக்கு எந்த ஒரு சிந்தனையும் தேவையே இல்லை. நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிட்டு உங்களோட மூச்சு காற்று சுவாசிக்கிறத நீங்கள் கவனித்தாலே போதும், நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எப்படின்னா, ஏகப்பட்ட ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம தமிழர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோமே தவிர அதை அடையிறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ நான் உங்களை எதுவுமே சொல்லலை, எனக்கே நான் சொல்லிக்கிறது. ஏன்னா நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது ஃபீல் ஆக வேணாம். எனக்கே நான் சொல்லிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ தான். ஆனால் இதனால் பயனடைகிறவங்க யாராவது இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பிடிச்சி அந்த விஷயத்த நம்ம விரும்புகிறோமே தவிர அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க மாட்டேங்கிறோம். நிம்மதி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும். கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும்னா மூச்சு காற்றை கவனிக்கணும். மூச்சு காற்றை கவனிக்கணும்னா எல்லா இடத்துலையும் கவனிக்கலாம். மூச்சு தான் உங்களுக்கு எதாவது சோகமானவோ கஷ்டமாகவோ எதாவது ஒன்று இருக்கும்போது திடீர்னு உங்கள் மூச்சு காற்றுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வந்துடுங்களேன். அந்த ஒரு ஃபோக்கஸை ஒரு விஷயத்தில் வைக்கும் போது உங்களுக்கு தப்பான எண்ணங்களோ தப்பான விஷயங்களோ உங்களுக்கு சிந்தனையில் வரலினாலே உங்களுக்கு நிம்மதின்ற ஒன்று வந்துடும். ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசம், இந்த வெறும் இதயத்தை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆவீங்க. இதுவே நீங்கள் எமோஷ்னல், இந்த இதயத்தையும் மூளையும் ஒன்று சேர்த்து பாருங்களேன். ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து மனசை அவன் சொல்கிறதையும் கேளுன்னு சொல்ல வைங்க. மூளை அது சொல்கிறதும் சரிதான்னு சொல்ல வைங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு ஒற்றுமையை கொண்டு வாங்க. அப்புறம் பாருங்கள்,
வேறு லெவல். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழர்கள் ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட கதைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஃபீல் பண்ணால் அவங்கள கை காமிக்க முடியாது, இவங்களாம் இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அவங்க சொல்லி வச்ச கதை, நான் சிவன்றவர் நம்ம உயிரை குறிக்கிற விஷயம் ஏகப்பட்ட ஞானிகள் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க கதை ரீதியாக சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் விநாயகர், முருகன் பார்த்திங்கன்னா நம்ம இருதயத்தை குறிக்கிறவர். விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம மூளையை குறிக்கிறவங்க. இதை நான் நம்புகிறேன். நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் எனக்கு அமைதி கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என் மனசு நிம்மதி, என் மூளையும் என் மனசும் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு எனக்குள்ளே சொல்கிற விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் நான் முழுசாக நம்புகிறேன். காரணம் அதுதான் என்னை வழி நடத்திட்டு போகுது. அதுதான் என் கடைசியில் என் கூட வரைக்கும் வரும். என் அறிவும் என்னோட சந்தோஷம், எனக்கு பிடிச்ச விஷயமும் நான் சிந்திக்கிற செயல் மட்டும்தான் என் கடைசி வரைக்கும் என் கூட வரும். அதனால தான் அதை நான் சொல்கிறத நம்புகிறேன். இப்போ நம்ம டாபிக் வருவோமே,